கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு கதை படித்தேன் நான். கதையெல்லாம் அனுபவம். உங்களை மாதிரி ஒரு பையன்தான். தினமும் வீட்டில் அப்பாவும் அம்மாவும் மாறி மாறி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. நான் சொன்னேன், இந்திரா நூயியாக இருந்தாலும் சரி, நிர்மலா சீதாராமனாக இருந்தாலும் சரி, எங்களுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், மீண்டும் மீண்டும் கட்டளைகள் வந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையில். அப்போது அவனுடைய அறையை விட்டு வெளியில் வரும்போது அப்பா சொல்கிறாரு, ஃபேன் ஆஃப் பண்ணியா? அறையை விட்டு வெளியில் வரும்போது சொல்கிறாரு, லைட் எரிஞ்சிட்டே இருக்கு, ஆஃப் பண்ணியா அப்படின்னு கேட்குறாரு. டிவி பார்த்துட்டு அப்படியே எழுந்திரிச்சு போகும்போது கேட்குறாரு, நீ தான் பார்க்கல, அம்மாவும் நானும் பார்க்கல, ஆஃப் பண்ணணும்னு தோணலையா? டிவி ஆஃப் பண்ணு அப்படின்னு. ஆஃப் பண்ணிவிட்டு சோஃபா மேலே அப்படியே அந்த ரிமோட்டை தூக்கி வீசும்போது, நீ பார்க்கும்போது ரிமோட் சோஃபா மேலே இல்லைல்ல, முல்லா இருக்கிற டேபிள் மேலே தானே வச்சுருந்தது, தேடக்கூடாதுன்னு தானே வச்சு, அங்கேயே வை. கால் மிதி வீட்டில் முன்னால் இருக்கக்கூடிய டோர்மேட் கொஞ்சம் நகர்ந்துருந்தது, அல்லது காலால் இப்படி தட்டி விட்டுட்டு போனா அப்படின்னா கூடவே அம்மா வந்து சரி பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டு முடிச்சாச்சு அப்படின்னா தட்டை அங்கேயே வச்சுட்டு எழுந்துச்சான் அப்படின்னு சொன்னால், தட்டை கொண்டு போய் தேய்க்கிற இடத்துல போடு அப்படின்னு சொல்லுவாங்க. தேய்க்கிற இடத்துல வீசிட்டு போடுறதுக்கு போனால் அம்மா பின்னாலேயே வந்து சொல்லுவாங்க, அதில் இருக்கக்கூடிய கருவேப்பிலை மிளகா அதெல்லாம் எங்கே போடணுமோ அதை போட்டுட்டு போடு அப்படிம்பாங்க. போட்டுட்டு திரும்பும்போது சொல்லுவாங்க, ஒவ்வொரு நாளும் உன் தட்டை நான் கழுவுறேன்ல, இன்னைக்கு எங்கள் எல்லார் தட்டும் இருக்குது, கழுவு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோபமான கோபம் இந்த பையனுக்கு. இங்கே இருக்கக்கூடிய 18 வயசு குழந்தைங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் ஒரு அழகான பட்டியல் கொடுத்தாங்க இல்லையா, அந்த பட்டியல் மாதிரியே எல்லாம் வேண்டாம் வேண்டாம், இது பிடிக்காது, அது பிடிக்காது, நீங்கள் வாயை திறந்தா பிடிக்காது, அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது, எதுவும் பிடிக்காது பிடிக்காது பிடிக்காதுங்கிற மிகப்பெரிய அட்டவணை. படித்து முடிச்சாச்சு, வேலைக்காக விண்ணப்பிச்சிருக்கான். அவனுக்கு வேலைக்கான இன்டர்வியூக்கு கார்டு வருது. ரொம்ப பெரிய சந்தோஷம். வேலை கிடைக்குதோ இல்லையோ அது வேற, இந்த வீட்டை விட்டு போயிடணும், அப்பாடா இனி கட்டளைகள் கிடையாது எனக்கு, இதை பண்ணு அதை பண்ணு, திரும்பி திரும்பி காது பின்னால் முதுகு பின்னால் மூச்சு விட்டுட்டு பண்ணு பண்ணு பண்ணு. எப்படியும் வேலை கிடைச்சிடும், எப்படியும் வேற ஊரில் போடுவாங்க, அங்கே போய் நிம்மதியாக இருக்க போகிறோம். இவங்க குரல் காது பின்னால் இருக்காது. போகிறான். போகும்போது உள்ளே வந்தாச்சு. கம்பெனிக்குள்ளே வரும்போதே பார்க்குறான், அங்கே இருக்கக்கூடிய அந்த கார்டனர், அந்த தோட்டக்காரர் யார்கிட்டயோ திரும்பி பேசிகிட்டு இருக்காரு. செடிகளுக்கு ஊற்ற வேண்டிய தண்ணி, அந்த ஹோஸ் பைப் அப்படியே தரையில் கிடக்குது, தண்ணி போயிட்டே இருக்கு. இவனுக்கு ஒன்றும் தோணலை, அவர்கிட்டையும் ஒன்றும் சொல்லலை. அந்த பைப்பை எடுத்து தண்ணிகள் எங்கே போகணுமோ அந்த செடிகள் பக்கம் அந்த பைப் எடுத்து போட்டுட்டு நேராக உள்ளே வரும். உள்ளே வரும்போது அந்த ஆஃபீஸுக்கான அந்த ஹாலுக்குள்ளே நுழையும் போது பார்த்தா கால் மீதி ஒரு பக்கம் நகர்ந்து கிடக்குது. ஏன்னா அவனுக்கு முன்னால் எல்லாரும் போயிருக்காங்க. காலை தேய்ச்சிட்டு செருப்பை தேய்ச்சிட்டு போகிற போக்கில் தட்டி விட்டுட்டும் போயிருக்காங்க. அது ஒரு பக்கம் கோணையாக இருக்குது. நின்று நிதானமாக அதை மறுபடியும் சரி பண்ணிவிட்டு போய் உட்கார்றதுக்காக போனால் பெரிய அரங்கமாக இருக்குது. அந்த பெரிய அரங்கத்தில் இவனை தவிர இவனுக்கு முன்னாலேயே ஒரு 30 பேர் வந்திருக்காங்க. அந்த 30 பேரும் முன் வரிசைகளில் உட்காந்துருக்காங்க. பின் வரிசைகள் பக்கத்துலேயே ஃபேன் ஓடிட்டுருக்கு, முன் வரிசையிலையும் ஓடிட்டுருக்கு. பின் வரிசையில் யாருக்காகவும் அந்த ஃபேன் ஓடலை தெரியும் அவனுக்கு. எழுந்திரிச்சு போய் அதை ஆஃப் பண்ணுறான். ஆஃப் பண்ணிவிட்டு வந்து உட்காடுறான். உட்காந்தாச்சு. இன்னைக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ண, கடைசி மாணவன் இவன் தான், கடைசியாக இன்டர்வியூ பண்ணக்கூடியது இவனை தான். எழுந்திரிச்சு இவன் போகும்போது தன் தலைக்கு மேலே சுற்றின அந்த ஃபேனையும் ஆஃப் பண்ணியாச்சு, அங்கே இருக்கிற லைட்டையும் ஆஃப் பண்ணியாச்சு. உள்ளே போகிறான். உள்ளே போன உடனே அந்த போர்டு உட்காந்துருக்கு. சிஇஓ நடுவில் உட்காந்துருக்காரு. இன்டர்வியூ போர்டு அப்படியே ஒரு 10 பேர் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு முன்னால் 2 சேர் போடப்பட்டிருக்கு. ஒரு சேரில் இவனை உட்காருங்கிறாங்க. உட்காரும்போது திரும்பி பார்க்குறான். பக்கத்து சேர் இதற்கு முன்னால் வந்து போன கேண்டிடேட். அவர் எழுந்திரிச்சு போகும்போது பல பேரை பார்த்துருப்பீங்க. ஒரு சேரை நகர்த்திட்டு எழுந்திரிச்சாங்க அப்படின்னா எழுந்திரிச்சதுக்கப்புறம் சேரை சரி பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்க வரும்போது அந்த சேர் ஒழுங்காக இருந்திருக்கும். இவன் அறியாமல் அவங்களுக்கு வணக்கம் சொல்லிட்டு சேரை மறுபடியும் சரியாக வைக்கிறான். வச்சு முடிச்சுட்டு நிமிரும் பொழுது இவங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க அப்படின்னு காத்துட்டு நிமிரும் பொழுது அந்த சிஇஓ கேட்குறாரு, வென் வுட் யூ லைக் டு ஜாயின், எப்போ சேர போகிற வேலையில் அப்படின்னு கேட்குறாரு. புரியல இவனுக்கு. கிண்டல் பண்ணுறாங்களான்னு தெரியல, கேலியா, இது முதல் வேலைக்கு வந்திருக்கோம் நாம், இது என்ன அப்படின்னு பார்க்குறான். பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு, உன்னை பற்றின எல்லா தகவலையும் எனக்கு அனுப்பியாச்சு, உன்னுடைய ப்ரொஃபைல், யுவர் ரெஸ்யூமே ஹாஸ் ஆல்ரெடி பீன் சென்ட், நீ யார், என்ன, ஏது, வயசு, வாங்கின கிரேடு, மதிப்பெண்கள் எல்லாம் எங்கள் கைக்கு வந்தாச்சு. ஆனால் இதை மட்டும் வச்சுட்டு இந்த கம்பெனியை நிரந்தரமாக நேசிக்கக்கூடிய ஒரு நபரை எங்களால் தேர்ந்தெடுக்க முடியாது. யோசிச்சு பாருங்களேன், ஒரு தர்பூசணி பழமோ ஒரு பலாப்பழமோ அப்படின்னா ஒரு ஓட்டை போட்டு பார்த்துடலாம் பழம் பழுத்திருக்கா அப்படின்னு. மனித மனதை என்ன பண்ண முடியும்? ஏதோ நம்பி உள்ளே போவோம். அப்படி இல்லாத நபராக போகணும்னா என்ன பண்ண முடியும்? ஒரு 10 கேள்வி கேட்டு அதுக்கு நீங்கள் அதிகம் ரொம்ப அழகாக பதில் சொல்லி, இல்லை ரிட்டன் டெஸ்ட் கொடுத்து அதில் உங்கள் புத்திசாலித்தனத்தை காட்டினா அதெல்லாம் மட்டும் எங்களால் பார்க்க முடியும். பழம் பழுத்திருக்கான்னு வெளியிலேருந்து பார்க்குற மாதிரி. ஆனால் உள்ளுக்குள்ளே கனிஞ்சிருக்கா அப்படின்னு தெரியறதுக்கு எங்களுக்கு வேறு வழி கிடையாது. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இங்கே எங்கெல்லாம் சர்வைலன்ஸ் கேமரா இருக்கோ அந்த கேமரா காட்டக்கூடிய அத்தனை படங்களும் எங்கள் டேபிளில் இருக்குது. அவங்க டேபிளில் there is a monitor. அந்த மானிட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டுக்கிட்ட
இருக்கிற கேமரா காட்டக்கூடிய காட்சி, உள்ள நுழையும் பொழுது இருக்கக்கூடிய கேமரா காட்டக்கூடிய காட்சி, அந்த ஹால் முழுவதும் இருக்கக்கூடியதெல்லாம் காட்டக்கூடிய காட்சி. அந்த அறைக்குள்ள நுழைந்தது அவன் என்ன பண்ணான்னு அவங்களே பார்த்தாங்க. அப்போ கேட்டுக்குள்ள வரும்பொழுது எங்கேயோ தனியாக அந்த டியூப் கடந்து தண்ணி போயிட்டு இருக்கு. யாரையும் பண்ணுன்னு சொல்லலை. எடுத்து அந்த செடிகளுக்கு அதை வச்சுட்டு உள்ளே வந்தது. கால் மீதி நகர்ந்து கிடந்தது, அதை சரி பண்ணது. தேவையில்லாத இடத்துல ஃபேன் ஓடிட்டு இருந்தது, அதை ஆஃப் பண்ணது. எழுந்திரிச்சு வரும்போது மறக்காம தன் தலைக்கு மேலே, கடைசி நபர் தன் தலைக்கு மேலே ஓடின ஃபேனையும் லைட்டையும் ஆஃப் பண்ணது. உள்ளே வந்து உட்காரும் பொழுது கூட பக்கத்து நாற்காலி கொஞ்சம் நகர்ந்திருந்தது, அதை சரி பண்ணது. யூ ஹாவ் பீன் செலக்டட். உங்களை நாங்கள் தேர்ந்தெடுத்தாகிவிட்டது. என்ன காரணம் அப்படின்னா, எத்தனை நடித்தாலும் கண்ணுக்கு தெரியாமல் யாரோ நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தெரியாத போது நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? யாரும் பார்க்கலன்னா எதுவும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. எப்படி இந்த மனதுக்குள்ள வந்தது இது? திரும்பி 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 இப்போ திரும்பி அவன் வேலை கிடைச்சாச்சு, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாச்சு, when are you going to join கேட்டாச்சு. அப்பா அம்மாட்ட கேட்டுட்டு நல்ல நாளாக சேரணும். திரும்பி வரும்போது எப்போ இவங்களை விட்டு ஓடுவோம் அப்படின்னு நினைச்ச பையன் வந்து தாய் தாப்பன் காலில் விழுந்து கும்பிட்டு நன்றி சொல்கிறான். எதற்கு நன்றி சொல்கிறான்னா, எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும், நான் முணுமுணுக்கிறேன்னு தெரிஞ்சும், நீங்கள் நகர்ந்ததுக்கப்புறம் முகத்தை அப்படி கோணங்கி காமிச்சு உங்களை கிண்டல் பண்ணுறேன்னு தெரிஞ்சும், அறைக்குள்ளே போய் அரைஞ்சு கதவை சாத்திட்டு புலம்புறேன்னு தெரிஞ்சும், இதெல்லாம் பெற்றோருக்கு தெரியாமல் எல்லாம் தெரிஞ்சும் உலகம் போடக்கூடிய கட்டுப்பாடுகளை வீடு சொல்லி கொடுக்கலன்னா நாளைக்கு வீதி சொல்லி கொடுக்கும். வீடு கண்ட்ரோல் பண்ணி வளர்க்கலன்னா நாளைக்கு வீதி சொல்லும். பதினெட்டு வயசு குழந்தைக்கு போராளி ஆகக்கூடிய அளவுக்கு மனதுக்கு உறுதி வந்தாச்சு. அப்படி வந்தா மட்டும்தான் நோ சொல்ல தெரியும். அப்படியே பக்கமா காய்ந்து பஸ்ல உட்கார்ந்து இருக்கும் பொழுது கல்லூரிக்கு வரும்போது அப்படி திரும்பி பார்த்தா பக்கத்துல அங்க இருக்கக்கூடிய டீ கடையில 10 பசங்க நின்றுட்டு இருப்பாங்க. கண்கள் அந்த பக்கம் போகும். ஏதாவது ஒரு பையன் பார்த்து சிரிக்கலாம். அதையே பெரிய காரியமா நினைச்சு எடுக்கணும் அப்படின்னா அது ஒரு மெகா சீரியலாகவும் திரைப்படமாகவும் தான் போக முடியுமே தவிர அவர்கள் வாழ்க்கையாக அது கண்டிப்பா மாறவே முடியாதுன்னு புரிஞ்சுக்கும். அந்த சின்ன சலனம், சின்ன ஒரு பரிதவிப்பு, இது எல்லாவற்றையும் தாண்டியும் தாங்கியும் கால ஊனி நிற்கிறவங்க மட்டும்தான் நான் சொன்ன நிர்மலா சீதாராமனாகவும் இல்லை இந்திரா நூயாகவும் மாற முடியும். எல்லார் வாழ்க்கையிலையும் எல்லாம் கடந்து போயிருக்கும். அதை பெரிய விஷயமா நினைச்சிட்டு அங்கேயே நிற்காம அடுத்த நாள் நான் என்ன பண்ண போறேன், இங்க உள்ள வரும்போது நான் சொல்லிட்டேன் ஐ வில் பிகம் திஸ் அப்படின்னு சொல்லி அதற்கான வாரியராக மாறணும். என்ன காரணம் தெரியுமா? உட்காந்து 18 வயசான அத்தனை பெண் குழந்தைகள்கிட்டையும் நான் சொல்றேன், அப்பா அம்மாவுக்கு பதில் சொல்றது, ஆசிரியருக்கு பதில் சொல்றதுங்கிறது வேற. அம்மா 2 பேருக்கு நீ வாழ்க்கையில பதில் சொல்லணும். யார் அந்த 2 பேர் தெரியுமா? 8 வயசு குழந்தையா நீ நின்ன போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ள வரக்கூடிய எல்லா பெரியவங்க கிட்டையும் அவனை அறிமுகப்படுத்தினா அடுத்த நிமிஷம் என்ன கேட்பாங்க தெரியுமா? உன் பேர் என்ன? அது அம்மாவே சொல்லியிருப்பாங்க. என்ன கிளாஸ் படிக்கிற? அதையும் அம்மாவே சொல்லி முடிச்சிருப்பாங்க. இப்போ தான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, இப்போ தான் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, இப்போ தான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, ஏதோ ஒன்று. 8 வயசு குழந்தையா இருக்கும்போது வீட்டுக்கு வந்த விருந்தாளிகள் உங்ககிட்ட கேட்பாங்க, என்ன ஆகணும்னு ஆசைப்படுற? நீ பெருசானா என்ன ஆவ? இந்த கேள்விக்கு தப்பிச்சு யாரும் இந்தியாவில் வர முடியாது. இது அவுட் ஆஃப் சிலபஸே இல்லை. இந்தியன் சைல்டுடைய வாழ்க்கை சிலபஸில் இது முக்கியமான கேள்வி. வாட் வுட் யூ லைக் டு பிகம்? யாராகணும் நீ, யாராகணும் நீன்னு கேட்டிருப்பாங்க. நீ ஏதோ ஒரு பதில் சொல்லியிருப்ப. அந்த பதிலை காப்பாற்ற முடியாம 18 வயசுல வந்து நிற்கிறியான்னு ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சுப்பார். 8 வயதுல நீ கொடுத்த ஒரு உறுதிமொழி அது என்னன்னு கூட உனக்கு தெரியாது. அந்த 8 வயசு குழந்தை இப்போ 18 வயசுல இருக்கக்கிட்ட உங்ககிட்ட யோசிச்சு பாரு. 18 வயசுல நீ நிற்கிற, கல்லூரிக்கு முதல் நாள் வந்தாச்சு, வீட்டுக்கு திரும்பி போய் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணணும், கணக்கு காமிக்கணும். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஆசிரியருக்கும் சொல்லலை, உனக்கு கணக்கு காமிக்கணும். கண்ணை மூடிப்படுத்தின 8 வயசு குழந்தையா நீ யாரோ கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் சொன்ன. அந்த கனவு நிறைவேறி இருந்தா ஆல் தி வெரி பெஸ்ட், ஹேட்ஸ் ஆஃப், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அந்த கனவு நிறைவேறாம போறதுக்கு உன்னுடைய பங்கு என்னவாக இருந்தது? அந்த 8 வயசு உனக்கு நீ பதில் சொல்லணுமா? இந்த 18, 28, 38, 58, 68, 78, 48 நடுவில் விட்டுறாயின்னு சொல்லாதீங்க. தாண்டி தாண்டி போங்க. அப்படியே போய் ஒரு இந்த 8 வயது குழந்தை 88 வயதுல வந்து நிற்கும், அல்லது 80ல வந்து நிற்கும் போது மறுபடியும் உனக்கு நீ பதில் சொல்ல வேண்டியிருக்கும். 80 வயசுல இருந்து திரும்பிய வாழ்க்கை பார்க்கும்போது இதே 25ஆம் தேதி, இதே 6வது மாதம் 2025 ஒன்று மனசுல வந்து போகும். இந்த நிமிடம் நான் பேசும்போது, இல்லை மேடம் இந்த உறுதி நான் எடுக்கிறேன், கண்டிப்பா சாதிப்பேன். 8 வயசு குழந்தையா நான் கொடுத்த வாக்குறுதி என்னால காப்பாற்ற முடியல, ஆனா 80 வயது பெண்மணியா நான் திரும்பி பார்க்கும்போது 80 வயது வரைக்கும் இருப்போமா? கண்டிப்பா இருப்போம். ஏன்னா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாலே இந்தியாவுடைய பெண்ணுடைய சாதாரண ஆவரேஜ் ஏஜ் 44ல் நின்னுது. இப்போ 74க்கு கொண்டு வந்தாச்சு. விஞ்ஞானத்துக்கு நன்றி, மருந்துக்கு நன்றி, அறிவு வளர்ந்ததுக்கு மிகப்பெரிய நன்றி.
கண்டிப்பாக உங்கள் காலம் வரும்போது 88 சாதாரண விஷயம், இதெல்லாம் ஒரு வயசே இல்லை அப்படின்னு சொல்வீங்க. அப்போ திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு நீங்களே பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து நிற்பீங்க. 18 வயதில் இந்த தேதியில் ஒரு மேடையில் ஒரு பெண்மணி கேட்டாங்க. அவங்க வந்த காலம் முடிஞ்சாச்சு, நீங்கள் பார்த்த நபர்களை எல்லாம் தாண்டி போயாச்சு. உங்களுடைய 80வது வயதில் திரும்பி பார்க்கும்போது எனக்கு வாழ்க்கைன்னு ஒன்று அழகாக கொடுத்தாங்க, கல்வின்னு ஒன்று மிக அழகாக கொடுத்தாங்க. என் கையில் கொண்டு வந்து என் தாயின் தகப்பனம் உள்ளங்கையில் வச்சு பொத்தி மூடி கொடுத்தாங்க. 3 வருடம் இந்த கல்லூரியை பயன்படுத்திக்கோன்னு சொன்னாங்க. பேராசிரியர்கள் அத்தனை பேரும் நாங்கள் கூட இருக்கோம், பயப்படாத அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் கையை பிடிச்சிக்கிறோன்னு சொன்னாங்க. கையை உதற குழந்தை இடுப்பில் தூக்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. கொண்டு போய் அவனை விட வேண்டிய இடத்துல விடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. இது அத்தனையும் தாண்டி 80வது வயதில் did I keep up my promise which I made on the day 25/6/2025 மேடையில் அவங்க பேசும்போது உள் மனதில் எனக்கு நானே ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டேனே, அதை நிறைவேற்றினேனா அப்படிங்கிற கேள்வி வரும். இந்த 2 பேர்கிட்ட இருந்தும் தப்பிக்க முடியாது. 8 வயசு குழந்தைய ஏமாத்திட்டு வந்துட்டோம், 18 ஆயிடுச்சு. ஆனால் 80க்கு போகும்போது ஐயோ செய்திருக்கலாமே அப்படின்னு நினைக்கக்கூடாது. மறுபடியும் குழந்தைங்க எல்லாரும் கண்டிப்பாக படிப்பீங்க. இன்றைக்கே தொடங்கிடணும். சேட்டலைட் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கே தொடங்கிடணும். இன்றைக்கி தொடங்கினா மட்டும்தான் கடைசி செமஸ்டர் மேம் 5th 6th செமஸ்டரில் பார்த்துக்கிறேன் மேடம் அப்படின்னு சொன்னால், நானும் கல்லூரி பேராசிரியர் 35 ஆண்டுகள் இருந்திருக்கேன், எனக்கு தெரியும். முதல் நாள்லேருந்து ஆன்யோமா கெட் செட் கோ அப்படின்னு ஓட ஆரம்பித்த குழந்தை 6வது செமஸ்டர் போய் நிற்கக்கூடிய இடம் வேறு. 4வது செமஸ்டர் 5வது செமஸ்டரில் கொஞ்சம் உற்சாகம் வந்து 6வது செமஸ்டரில் ப்ராஜெக்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்ச குழந்தைங்க ஓடின தூரம் வேறு. எந்த கம்பெனி வெளியிலேருந்து வந்து அவங்களை எடுத்தாலும் தொடர்ச்சியாக 75 வாங்கிட்டு போகிற குழந்தையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு சந்தேகமே பட மாட்டாங்க. ஆனால் எல்லா செமஸ்டர்லேயும் 50 60 60 50ன்னு மாறி மாறி வாங்கி கடைசி செமஸ்டரில் 80 தொடர குழந்தைய எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா கன்சிஸ்டன்சின்னு ஒன்று வேணும். தடுமாறாமல் அதே மாதிரி வருமா அப்படின்னு ஒன்று வேணும். ஓடுறதுன்னு முடிவு பண்ணியாச்சுன்னா இன்றைக்கி ஓடுங்க. எண்ணி 10வது வருஷம் மேம் இந்த மேடையில் நான் வந்து நிற்கிறேன். எங்கள் அம்மாவும் அப்பாவும் முன்னால் உட்காந்துருப்பாங்க. இப்போ பணியில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் அப்போது பணி நிறைவு பெற்றிருக்கலாம், அவங்கெல்லாம் உட்காந்துருப்பாங்க. முன்னால் இடமே இருக்காது. அப்போது உங்களை கோயம்புத்தூர்லேருந்தெல்லாம் கூட்டிகிட்டு வர வேண்டாம், நாங்கள் தான் இருக்கோம்ல. அத்தனை பேரும் சேர்ந்தீங்க அப்படின்னா ஒரு 2 வருஷத்துக்கான சீஃப் கெஸ்ட் இதுக்குள்ளேருந்தே எடுத்துடலாம். அத்தனை பேரும் வந்து உட்காந்துருக்கோம். மேடைக்கு நாங்கள் வரும்போது அப்போ புதிதாக ஃபஸ்ட் இயரில் ஜாயின் பண்ண குழந்தைங்கள்லாம் அடுத்த ரோவில் அம்மா அப்பாவோட உட்காந்துருப்பாங்க. எங்கள் அம்மா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி கேட்பாங்க, உங்களுக்கு இவங்களை தெரியுமா அப்படின்னா அம்மா ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க, என் பொண்ணு தான் போகிற மேடையில் அப்படின்னு. எந்த பக்கம் திரும்பி பார்த்தா பேராசிரியர் உட்காந்துருப்பார். உங்களுக்கு தெரியுமா மேடம் அப்படின்னா, எங்களுக்கு அன்றைக்கே தெரியும் சார். ஃபஸ்ட்டு டே தொடங்கி ஃபைனல் செமஸ்டர் வரைக்கும் நிறுத்தாமல் ஒரே ஓட்டத்தோட ரிதம் அப்படிம்போம். ஒரு தாளக்கட்டு, ஒரு குதிரை பாயும் போது அதனுடைய தாளம் எப்படி இருக்குது, இதயம் துடிக்கும் போது அதனுடைய தாளம் எப்படி இருக்குது, அந்த தாளலயம் விடாமல் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் சீராக ஓடிக்கொண்டிருந்த குழந்தை. அப்போவே எங்களுக்கு தெரியும் 10 வருஷம் கழித்து சீஃப் கெஸ்டாக இவ மேடைக்கு வருவா அப்படின்னு எங்களுக்கு தெரியும்னு அப்போ சொல்லுவாங்க. அப்படி சொல்லணும் அப்படின்னா சில கட்டுப்பாடுகள் வீட்டில் இருக்கும், சில கட்டுப்பாடுகள் கல்லூரியில் இருக்கும். இருந்தால் தான் அதுக்கு வீடுன்னு பேர், இருந்தால் தான் அதுக்கு கல்லூரின்னு பேர். இப்படி வரும்போது ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் சொல்வார், அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இனிப்பு, ரொம்ப பிடிக்கும். அந்த இனிப்பு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அவரை பார்க்க வரக்கூடிய பக்தர்கள் எல்லாமே அவருக்கு இனிப்பு கொண்டு வந்து கொடுப்பாங்களாம். ஒரு தடவை லட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல திதிப்பு மட்டுமே இல்லை, நல்ல நெய்யிலானது, முந்திரி பருப்பு திராட்சையும் எல்லாம் போட்டது. யார் பார்த்தாலுமே நாவில் நீரூறக்கூடிய அளவுக்கு சுவையானது, மனம் அவ்வளோ நல்லா இருக்குது. அது ஒரு தட்டில் கொண்டு வரும்போது அதை நகர்த்தி வைக்கிறாரு, வச்சுட்டு பேசிகிட்டு இருக்காரு எல்லாரோடையும். அப்போ பார்த்தா அப்படியே ஒரே சீராக எறும்புகள் அப்படியே அதை நோக்கி போகிறத அவங்க சீடர்கள் பார்க்குறாங்க. ஐயோ எறும்பு போய் அதில் ஏறிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அது குருவுக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கும்போது சிரித்துக்கொண்டே ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறாராம், ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஒரு சிட்டிகை சீனி கொண்டு வாங்க, சீனினா சக்கரை துகள்கள் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. கொண்டு வராங்க. கொண்டு வந்த உடனே அந்த தட்டை சுற்றி அதை தூவுறாரு. எந்த லட்டு வேணும்னு சொல்லி பயணிச்சதோ அந்த எறும்புகள் எல்லாம் சின்ன சின்ன அந்த சர்க்கரை துகள்களோடு நின்று போயிடும். படிக்க வேண்டிய பெரிய பாடம் என்ன தெரியுமா, வாழ்க்கை கூட உனக்குன்னு லட்டு மாதிரி அவ்வளவு சுவையான மிகவும் சிறப்பான இலக்குகளை கனவுகளை கொண்டு வந்து தட்டில் கொடுத்து வச்சிருக்கு. ஆனால் இந்த கவனச்சிதறல் அப்படிங்கிற ஒன்று இருக்குது தெரியுமா, கையில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனோட வரக்கூடியது, அல்லது நண்பர் அப்படின்னு பேரில் பக்கத்தில் வந்து உட்காரக்கூடிய பெண்கள், இவங்களால் வரக்கூடிய இந்த கவனச்சிதறல் தூவக்கூடிய அந்த சர்க்கரை துகள்கள் மாதிரி. இந்த சர்க்கரை துகள்களோட வாழ்க்கையை நிறுத்த போறீங்க அப்படின்னா நல்வாழ்த்துக்கள். சர்க்கரை துகள்கள் அல்ல, நாங்கள் வந்தது நடுவில் இருக்கக்கூடிய கனவான எங்கள் இலக்கை நோக்கி செல்வதற்கு. எந்த கவனச்சிதறல் வந்தாலும் அதை நாங்கள் பொருட்படுத்த மாட்டோம்.
அப்படின்னு முடிவெடுத்துட்டீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு கதை படித்தேன் நான். கதையெல்லாம் அனுபவம். உங்களை மாதிரி ஒரு பையன்தான். தினமும் வீட்டில் அப்பாவும் அம்மாவும் மாறி மாறி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. நான் சொன்ன இந்திரா நூயியாக இருந்தாலும் சரி, நிர்மலா சீதாராமனாக இருந்தாலும் சரி, எங்களுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், மீண்டும் மீண்டும் கட்டளைகள் வந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையில். அப்போது அவருடைய அறையை விட்டு வெளியில் வரும்போது அப்பா சொல்கிறாரு, ஃபேன் ஆஃப் பண்ணியா? அறையை விட்டு வெளியில் வரும்போது சொல்கிறாரு, லைட் எரிஞ்சிட்டே இருக்கு, ஆஃப் பண்ணியா அப்படின்னு கேட்குறாரு. டிவி பார்த்துட்டு அப்படியே எழுந்திரிச்சு போகும்போது கேட்குறாரு, நீ தான் பார்க்கல, அம்மாவும் நானும் பார்க்கல, ஆஃப் பண்ணணும்னு தோணலையா? டிவி ஆஃப் பண்ணு அப்படின்னு. ஆஃப் பண்ணிவிட்டு சோஃபா மேலே அப்படியே அந்த ரிமோட்டை தூக்கி வீசும்போது, நீ பார்க்கும்போது ரிமோட் சோஃபா மேலே இல்லைல்ல, முல்லா இருக்கிற டேபிள் மேலே தானே வச்சுருந்தது, தேடக்கூடாதுன்னு தானே வச்சு, அங்கேயே வை. கால் மிதி வீட்டில் முன்னால் இருக்கக்கூடிய டோர்மேட் கொஞ்சம் நகர்ந்துருந்தது, அல்லது காலால் இப்படி தட்டி விட்டுட்டு போனா அப்படின்னா கூடவே அம்மா வந்து சரி பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டு முடிச்சாச்சு அப்படின்னா தட்டை அங்கேயே வச்சுட்டு எழுந்திரிச்சான் அப்படின்னு சொன்னால், தட்டை கொண்டு போய் தேய்க்கிற இடத்துல போடு அப்படின்னு சொல்லுவாங்க. தேய்க்கிற இடத்துல வீசிட்டு போடுறதுக்கு போனால் அம்மா பின்னாலேயே வந்து சொல்லுவாங்க, அதில் இருக்கக்கூடிய கருவேப்பிலை மிளகா அதெல்லாம் எங்கே போடணுமோ அதை போட்டுட்டு போடு அப்படிம்பாங்க. போட்டுட்டு திரும்பும்போது சொல்லுவாங்க, ஒவ்வொரு நாளும் உன் தட்டை நான் கழுவுறேன்ல, இன்னைக்கு எங்கள் எல்லார் தட்டும் இருக்குது, கழுவு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோபமான கோபம் இந்த பையனுக்கு. இங்கே இருக்கக்கூடிய 18 வயசு குழந்தைங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் ஒரு அழகான பட்டியல் கொடுத்தாங்க இல்லையா, அந்த பட்டியல் மாதிரியே எல்லாம் வேண்டாம் வேண்டாம், இது பிடிக்காது அது பிடிக்காது, நீங்கள் வாயை திறந்தா பிடிக்காது, அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது, எதுவும் பிடிக்காது பிடிக்காது பிடிக்காதுங்கிற மிகப்பெரிய அட்டவணை. படித்து முடிச்சாச்சு, வேலைக்காக விண்ணப்பிச்சிருக்கான். அவனுக்கு வேலைக்கான இன்டர்வியூக்கு கார்டு வருது. ரொம்ப பெரிய சந்தோஷம். வேலை கிடைக்குதோ இல்லையோ அது வேற, இந்த வீட்டை விட்டு போயிடணும். அப்பாடா, இனி கட்டளைகள் கிடையாது எனக்கு, இதை பண்ணு அதை பண்ணு, திரும்பி திரும்பி காது பின்னால் முதுகு பின்னால் மூச்சு விட்டுட்டு பண்ணு பண்ணு பண்ணு. எப்படியும் வேலை கிடைச்சிடும், எப்படியும் வேற ஊரில் போடுவாங்க, அங்கே போய் நிம்மதியாக இருக்க போகிறோம். இவங்க குரல் காது பின்னால் இருக்காது. போகிறான். போகும்போது உள்ளே வந்தாச்சு. கம்பெனிக்குள்ளே வரும்போதே பார்க்குறான், அங்கே இருக்கக்கூடிய அந்த கார்டனர், அந்த தோட்டக்காரர் யார்கிட்டயோ திரும்பி பேசிகிட்டு இருக்காரு. செடிகளுக்கு ஊற்ற வேண்டிய தண்ணி, அந்த ஹோஸ் பைப் அப்படியே தரையில் கிடக்குது, தண்ணி போயிட்டே இருக்கு. எனக்கு ஒன்றும் தோணலை, அவர்கிட்டையும் ஒன்றும் சொல்லலை. அந்த பைப்பை எடுத்து தண்ணிகள் எங்கே போகணுமோ அந்த செடிகள் பக்கம் அந்த பைப் எடுத்து போட்டுட்டு நேராக உள்ளே வரோம். உள்ளே வரும்போது அந்த ஆஃபீஸுக்கான அந்த ஹாலுக்குள்ளே நுழையும் போது பார்த்தா கால் மீதி ஒரு பக்கம் நகர்ந்து கிடக்குது. ஏன்னா அவனுக்கு முன்னால் எல்லாரும் போயிருக்காங்க. காலை தேய்ச்சிட்டு செருப்பை தேய்ச்சிட்டு போகிற போக்கில் தட்டி விட்டுட்டும் போயிருக்காங்க. அது ஒரு பக்கம் கோணையாக இருக்குது. நின்று நிதானமாக அதை மறுபடியும் சரி பண்ணிவிட்டு போய் உட்கார்றதுக்காக போனால் பெரிய அரங்கமாக இருக்குது. அந்த பெரிய அரங்கத்தில் இவனை தவிர இவனுக்கு முன்னாலேயே ஒரு 30 பேர் வந்திருக்காங்க. அந்த 30 பேரும் முன் வரிசைகளில் உட்காந்துருக்காங்க. பின் வரிசைகள் பக்கத்துலேயே ஃபேன் ஓடிட்டு இருக்கு, முன் வரிசையிலையும் ஓடிட்டு இருக்கு. பின் வரிசையில் யாருக்காகவும் அந்த ஃபேன் ஓடலை தெரியும் அவனுக்கு. எழுந்திரிச்சு போய் அதை ஆஃப் பண்ணுறான். ஆஃப் பண்ணிட்டு வந்து உட்காடுறான். உட்காந்தாச்சு. இன்னைக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ண, கடைசி மாணவன் இவன் தான், கடைசியாக இன்டர்வியூ பண்ணக்கூடியது இவனை தான். எழுந்திரிச்சு இவன் போகும்போது தன் தலைக்கு மேலே சுற்றின அந்த ஃபேனையும் ஆஃப் பண்ணியாச்சு, அங்கே இருக்கிற லைட்டையும் ஆஃப் பண்ணியாச்சு. உள்ளே போகிறோம். உள்ளே போன உடனே அந்த போர்டு உட்காந்துருக்கு, சிஇஓ நடுவில் உட்காந்துருக்காரு. இன்டர்வியூ போர்டு அப்படியே ஒரு 10 பேர் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு முன்னால் 2 சேர் போடப்பட்டிருக்கு. ஒரு சேரில் இவன் உட்காருங்கிறாங்க. உட்காரும்போது திரும்பி பார்க்குறான், பக்கத்து சேர் இதற்கு முன்னால் வந்து போன கேண்டிடேட். அவர் எழுந்திரிச்சு போகும்போது பல பேரை பார்த்துருப்பீங்க, ஒரு சேரை நகர்த்திட்டு எழுந்திரிச்சாங்க அப்படின்னா எழுந்திரிச்சதுக்கப்புறம் சேரை சரி பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்க வரும்போது அந்த சேர் ஒழுங்காக இருந்திருக்கும். இவன் அறியாமல் அவங்களுக்கு வணக்கம் சொல்லிட்டு சேரை மறுபடியும் சரியாக வைக்கிறான். வச்சு முடிச்சுட்டு நிமிரும் பொழுது இவங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க அப்படின்னு காத்துட்டு நிமிரும் பொழுது அந்த சிஇஓ கேட்குறாரு, when would you like to join, எப்போ சேர போகிற வேலையில் அப்படின்னு கேட்குறாரு. புரியலை இவனுக்கு. கிண்டல் பண்ணுறாங்களான்னு தெரியல, கேலியா, இது முதல் வேலைக்கு வந்திருக்கோம் நாம், இது என்ன அப்படின்னு பார்க்குறான். பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு, உன்னை பற்றின எல்லா தகவலையும் எனக்கு அனுப்பியாச்சு, உன்னுடைய ப்ரொஃபைல், யுவர் ரெஸ்யூமே ஹாஸ் ஆல்ரெடி பீன் சென்ட், நீ யார், என்ன ஏது, வயசு, வாங்கின கிரேடு, மதிப்பெண்கள் எல்லாம் எங்கள் கைக்கு வந்தாச்சு. ஆனால் இதை மட்டும் வச்சுட்டு இந்த கம்பெனியை நிரந்தரமாக நேசிக்கக்கூடிய ஒரு நபரை எங்களால் தேர்ந்தெடுக்க முடியாது. யோசிச்சு பாருங்களேன், ஒரு தர்பூசணி பழமோ ஒரு பலாப்பழமோ அப்படின்னா ஒரு ஓட்டை போட்டு பார்த்துடலாம் பழம் பழுத்திருக்கா அப்படின்னு. மனித மனதை என்ன பண்ண முடியும், ஏதோ நம்பி உள்ளே போவோம். அப்படி இல்லாத நபராக போகணும்னா என்ன பண்ண முடியும், ஒரு 10 கேள்வி கேட்டு அதுக்கு நீங்கள் அதிகமாக ரொம்ப அழகாக பதில் சொல்லி இல்லை ரிட்டன் டெஸ்ட் கொடுத்து அதில் உங்கள் புத்திசாலித்தனத்தை காட்டினா அதெல்லாம் மட்டும் எங்களால் பார்க்க முடியும். பழம் பழுத்திருக்கான்னு வெளியிலேருந்து பார்க்குற மாதிரி. ஆனால் உள்ளுக்குள்ளே கனிஞ்சிருக்கா அப்படின்னு தெரியறதுக்கு எங்களுக்கு வேறு வழி கிடையாது. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இங்கே எங்கெல்லாம் சர்வைலன்ஸ் கேமரா இருக்கோ அந்த கேமரா காட்டக்கூடிய அத்தனை படங்களும் எங்கள் டேபிளில் இருக்குது. அவங்க டேபிளில் there is a monitor. அந்த மானிட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டுக்கிட்ட
இருக்கிற கேமரா காட்டக்கூடிய காட்சி, உள்ள நுழையும் பொழுது இருக்கக்கூடிய கேமரா காட்டக்கூடிய காட்சி, அந்த ஹால் முழுவதும் இருக்கக்கூடியதெல்லாம் காட்டக்கூடிய காட்சி. அந்த அறைக்குள்ளே நுழைந்தது அவன் என்ன பண்ணான்னு அவங்களே பார்த்தாங்க. அப்போ கேட்டுக்குள்ளே வரும்பொழுது எங்கேயோ தனியாக அந்த டியூப் கடந்து தண்ணி போயிட்டுருக்கு. யாரையும் பண்ணுன்னு சொல்லலை. எடுத்து அந்த செடிகளுக்கு அதை வச்சுட்டு உள்ளே வந்தது. கால் மிதி நகர்ந்து கிடந்தது, அதை சரி பண்ணது. தேவையில்லாத இடத்துல ஃபேன் ஓடிட்டு இருந்தது, அதை ஆஃப் பண்ணது. எழுந்திரிச்சு வரும்போது மறக்காமல் தன் தலைக்கு மேலே, கடைசி நபர் தன் தலைக்கு மேலே ஓடின ஃபேனையும் லைட்டையும் ஆஃப் பண்ணது. உள்ளே வந்து உட்காரும் பொழுது கூட பக்கத்து நாற்காலி கொஞ்சம் நகர்ந்திருந்தது, அதை சரி பண்ணது. யூ ஹாவ் பீன் செலக்டட். உங்களை நாங்கள் தேர்ந்தெடுத்தாகிவிட்டது. என்ன காரணம் அப்படின்னா, எத்தனை நடித்தாலும் கண்ணுக்கு தெரியாமல் யாரோ நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தெரியாத போது நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? யாரும் பார்க்கலன்னா எதுவும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. எப்படி இந்த மனதுக்குள்ள வந்தது இது? திரும்பி 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 இப்போ திரும்பி அவன் வேலை கிடைச்சாச்சு, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாச்சு, வென் ஆர் யூ கோயிங் டு ஜாயின் கேட்டாச்சு. அப்பா அம்மாட்ட கேட்டுட்டு நல்ல நாளாக சேரணும். திரும்பி வரும்போது எப்போ இவங்களை விட்டு ஓடுவோம் அப்படின்னு நினைச்ச பையன் வந்து தாய் தாப்பன் காலில் விழுந்து கும்பிட்டு நன்றி சொல்கிறான். எதற்கு நன்றி சொல்கிறான்னா, எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும், நான் முணுமுணுக்கிறேன்னு தெரிஞ்சும், நீங்கள் நகர்ந்ததுக்கப்புறம் முகத்தை அப்படி கோணங்கி காமிச்சு உங்களை கிண்டல் பண்ணுறேன்னு தெரிஞ்சும், அறைக்குள்ளே போய் அரைஞ்சு கதவை சாத்திட்டு புலம்புறேன்னு தெரிஞ்சும், இதெல்லாம் பெற்றோருக்கு தெரியாமல் எல்லாம் தெரிஞ்சும் உலகம் போடக்கூடிய கட்டுப்பாடுகளை வீடு சொல்லி கொடுக்கலன்னா நாளைக்கு வீதி சொல்லி கொடுக்கும். வீடு கண்ட்ரோல் பண்ணி வளர்க்கலன்னா நாளைக்கு வீதி சொல்லும். இளையர் இனமுறையர் என்றிகழார் நின்று ஒளியோ தொழுகப்படும் மூதுவ விளக்க உரை. அரசரை எமக்கு இளையவர் எமக்கு இன்னமுறை உடையவர் என்று இகழாமல் அவருடைய நிலைக்கு ஏற்றவாறு அமைந்த புகழுடன் பொருந்த நடக்க வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஆட்சியாளருடன் பழகும்போது இவர் என்னை காட்டிலும் வயதில் சிறியவர், இவர் உறவால் எனக்கு என்ன முறை வேண்டும் என்று எண்ணாமல் ஆட்சியாளர் இருக்கும் பதவியை எண்ணி அவருடன் பழகுக. கலைஞர் விளக்க உரை. எமக்கு இளையவர்தான் இன்ன முறையில் உறவுடையவர்தான் என்று ஆட்சி பொறுப்பில் இருப்போரை. இளையர் இனமுறையர் என்றிகழார் நின்று ஒளியோ தொழுகப்படும் மூதுவ விளக்க உரை. அரசரை எமக்கு இளையவர் எமக்கு இன்னமுறை உடையவர் என்று இகழாமல் அவருடைய நிலைக்கு ஏற்றவாறு அமைந்த புகழுடன் பொருந்த நடக்க வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஆட்சியாளருடன் பழகும்போது இவர் என்னை காட்டிலும் வயதில் சிறியவர், இவர் உறவால் எனக்கு என்ன முறை வேண்டும் என்று எண்ணாமல் ஆட்சியாளர் இருக்கும் பதவியை எண்ணி அவருடன் பழகுக. கலைஞர் விளக்க உரை. எமக்கு இளையவர்தான் இன்ன முறையில் உறவுடையவர்தான் என்று ஆட்சி பொறுப்பில் இருப்போரை. இளையர் இனமுறையர் என்றிகழார் நின்று ஒளியோ தொழுகப்படும் மூதுவ விளக்க உரை. அரசரை எமக்கு இளையவர் எமக்கு இன்னமுறை உடையவர் என்று இகழாமல் அவருடைய நிலைக்கு ஏற்றவாறு அமைந்த புகழுடன் பொருந்த நடக்க வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஆட்சியாளருடன் பழகும்போது இவர் என்னை காட்டிலும் வயதில் சிறியவர், இவர் உறவால் எனக்கு என்ன முறை வேண்டும் என்று எண்ணாமல் ஆட்சியாளர் இருக்கும் பதவியை எண்ணி அவருடன் பழகுக. கலைஞர் விளக்க உரை. எமக்கு இளையவர்தான் இன்ன முறையில் உறவுடையவர்தான் என்று ஆட்சி பொறுப்பில் இருப்போரை. இளையர் இனமுறையர் என்றிகழார் நின்று ஒளியோ தொழுகப்படும் மூதுவ விளக்க உரை. அரசரை எமக்கு இளையவர் எமக்கு இன்னமுறை உடையவர் என்று இகழாமல் அவருடைய நிலைக்கு ஏற்றவாறு அமைந்த புகழுடன் பொருந்த நடக்க வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஆட்சியாளருடன் பழகும்போது இவர் என்னை காட்டிலும் வயதில் சிறியவர், இவர் உறவால் எனக்கு என்ன முறை வேண்டும் என்று எண்ணாமல் ஆட்சியாளர் இருக்கும் பதவியை எண்ணி அவருடன் பழகுக. கலைஞர் விளக்க உரை. எமக்கு இளையவர்தான் இன்ன முறையில் உறவுடையவர்தான் என்று ஆட்சி பொறுப்பில் இருப்போரை. இளையர் இனமுறையர் என்றிகழார் நின்று ஒளியோ தொழுகப்படும் மூதுவ விளக்க உரை. அரசரை எமக்கு இளையவர் எமக்கு இன்னமுறை உடையவர் என்று இகழாமல் அவருடைய நிலைக்கு ஏற்றவாறு அமைந்த புகழுடன் பொருந்த நடக்க வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஆட்சியாளருடன் பழகும்போது இவர் என்னை காட்டிலும் வயதில் சிறியவர், இவர் உறவால் எனக்கு என்ன முறை வேண்டும் என்று எண்ணாமல் ஆட்சியாளர் இருக்கும் பதவியை எண்ணி அவருடன் பழகுக. கலைஞர் விளக்க உரை. எமக்கு இளையவர்தான் இன்ன முறையில் உறவுடையவர்தான் என்று ஆட்சி பொறுப்பில் இருப்போரை.
இளையர் இனமுறையர் என்றிகழார் நின்று ஒளியோ டொழுகப்படும் மூதுவ விளக்க உரை அரசரை எமக்கு இளையவர் எமக்கு இன்னமுறை உடையவர் என்று இகழாமல் அவருடைய நிலைக்கு ஏற்றவாறு அமைந்த புகழுடன் பொருந்த நடக்க வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆட்சியாளருடன் பழகும்போது இவர் என்னைக் காட்டிலும் வயதில் சிறியவர். இவர் உறவால் எனக்கு என்ன முறை வேண்டும் என்று எண்ணாமல் ஆட்சியாளர் இருக்கும் பதவியை எண்ணி அவருடன் பழகுக. கலைஞர் விளக்க உரை எமக்கு இளையவர்தான் இன்ன முறையில் உறவுடையவர்தான் என்று ஆட்சி பொறுப்பில் இருப்போரை இளையர் இனமுறையர் என்றிகழார் நின்று ஒளியோ டொழுகப்படும் மூதுவ விளக்க உரை அரசரை எமக்கு இளையவர் எமக்கு இன்னமுறை உடையவர் என்று இகழாமல் அவருடைய நிலைக்கு ஏற்றவாறு அமைந்த புகழுடன் பொருந்த நடக்க வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆட்சியாளருடன் பழகும்போது இவர் என்னைக் காட்டிலும் வயதில் சிறியவர். இவர் உறவால் எனக்கு என்ன முறை வேண்டும் என்று எண்ணாமல் ஆட்சியாளர் இருக்கும் பதவியை எண்ணி அவருடன் பழகுக. கலைஞர் விளக்க உரை எமக்கு இளையவர்தான் இன்ன முறையில் உறவுடையவர்தான் என்று ஆட்சி பொறுப்பில் இருப்போரை இளையர் இனமுறையர் என்றிகழார் நின்று ஒளியோ டொழுகப்படும் மூதுவ விளக்க உரை அரசரை எமக்கு இளையவர் எமக்கு இன்னமுறை உடையவர் என்று இகழாமல் அவருடைய நிலைக்கு ஏற்றவாறு அமைந்த புகழுடன் பொருந்த நடக்க வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆட்சியாளருடன் பழகும்போது இவர் என்னைக் காட்டிலும் வயதில் சிறியவர். இவர் உறவால் எனக்கு என்ன முறை வேண்டும் என்று எண்ணாமல் ஆட்சியாளர் இருக்கும் பதவியை எண்ணி அவருடன் பழகுக. கலைஞர் விளக்க உரை எமக்கு இளையவர்தான் இன்ன முறையில் உறவுடையவர்தான் என்று ஆட்சி பொறுப்பில் இருப்போரை இளையர் இனமுறையர் என்றிகழார் நின்று ஒளியோ டொழுகப்படும் மூதுவ விளக்க உரை அரசரை எமக்கு இளையவர் எமக்கு இன்னமுறை உடையவர் என்று இகழாமல் அவருடைய நிலைக்கு ஏற்றவாறு அமைந்த புகழுடன் பொருந்த நடக்க வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆட்சியாளருடன் பழகும்போது இவர் என்னைக் காட்டிலும் வயதில் சிறியவர். இவர் உறவால் எனக்கு என்ன முறை வேண்டும் என்று எண்ணாமல் ஆட்சியாளர் இருக்கும் பதவியை எண்ணி அவருடன் பழகுக. கலைஞர் விளக்க உரை எமக்கு இளையவர்தான் இன்ன முறையில் உறவுடையவர்தான் என்று ஆட்சி பொறுப்பில் இருப்போரை இளையர் இனமுறையர் என்றிகழார் நின்று ஒளியோ டொழுகப்படும் மூதுவ விளக்க உரை அரசரை எமக்கு இளையவர் எமக்கு இன்னமுறை உடையவர் என்று இகழாமல் அவருடைய நிலைக்கு ஏற்றவாறு அமைந்த புகழுடன் பொருந்த நடக்க வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆட்சியாளருடன் பழகும்போது இவர் என்னைக் காட்டிலும் வயதில் சிறியவர். இவர் உறவால் எனக்கு என்ன முறை வேண்டும் என்று எண்ணாமல் ஆட்சியாளர் இருக்கும் பதவியை எண்ணி அவருடன் பழகுக. கலைஞர் விளக்க உரை எமக்கு இளையவர்தான் இன்ன முறையில் உறவுடையவர்தான் என்று ஆட்சி பொறுப்பில் இருப்போரை